கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து அவரோடு இருக்கணுமா? ஆமென். அது ஜெபத்தில், பைபிள் வாசிக்கிறதுல, அவரை துதிக்கிறது எல்லாவற்றிலும் அப்போ அவர் உங்கள் கூடவே இருப்பாராம். ஆமென். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணல அப்படின்னா உங்களை விட்டு போயிடுவாருன்னு இல்லை. அவர் எப்பவுமே உங்கள் கூடவே இருக்கார். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது எல்லாவற்றிலும் ஏசப்பா உங்களை பாதுகாக்கணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அவரோடு இருக்கணும். சில விஷயங்களை அவர் அனுமதிப்பார். ஏன்னா நீங்கள் அவரை விட்டு தூரம் போயிட்டீங்கன்றதை காட்ட. இப்போ கூட பிரச்சனையில் இருக்கீங்களே, இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் ஜெப வாழ்க்கை குறைவாக இருக்கலாம், இல்லாட்டி ஏசப்பாவோடு நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். இப்போ மீண்டும் அவர்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுங்கள், அவரோடு இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, எதுவுமே உங்களை காயப்படுத்தாது. ஏசப்பா உங்களை அவ்வளோ அழகாக பாதுகாப்பார். ஆமென். எனக்கு உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை அதுதான். நீ என் கூடவே இரு, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்வேன்னு சொல்கிறாரு. பைபிளில் வசனம் இருக்குல்ல, முதலாவது தேவனோட ராஜ்யத்தை அவரோட நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நிறைய காரியங்களுக்காக அவரை விட்டு தூரம் போயிருக்கீங்களே, எல்லாவற்றையும் விட்டுடுங்க. ஏசப்பாவோடு இருங்க. நிச்சயமாக அவர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். ஆமென்.